அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் தொழில் அமைப்பு சார்ந்த வகையில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வகையில் தொழிலை செய்யலாமா, ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான கொடுப்பனை ஜாதகப்படி எந்த மாதிரியான வகையில் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பகுதியில் நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், முதல் ஜாதகரால் தொழில் செய்ய முடியுமா முடியாதா அதில் நம்ம கன்ஃபார்ம் ஆகிடணும். அதில் கன்ஃபார்ம் ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் எந்த மாதிரியான தொழில் செய்வார் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஜாதகப்படி 10ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 10, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டினால் அந்த ஜாதகரால் தொழில் செய்ய முடியும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லாஜிக்கு. எது போல் தொழில் அப்படின்றது அந்த பாவத்தோடைய உபநட்சத்திரம் சொல்லும். இப்போ ஆய்வுக்காக நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கேன். இந்த ஜாதக டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. இந்த ஜாதகப்படி 10ஆம் பாவத்துடைய அந்த உபநட்சத்திரம் குருவாக இருக்குது. குரு ஜாதகப்படி கடகராசியில் விழுந்திருக்காரு. குரு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரமும் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது, குருவுடைய நட்சத்திரமே. அப்போ அந்த குருவுடைய குறிகாட்டிகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2, 5, 8 இந்த வீடுகளை குரு குறிக்காட்டுறாரு. தொழிலுக்கு உண்டான 2, 6, 10, 11 2வது வீட்டை குறிக்காட்டுதுங்க. எதனா ஒரு வீட்டை குறிக்காட்டினாலும் போதும். அப்போ இந்த ஜாதகரால் தொழில் செய்ய முடியும். எது போன்ற தொழில் அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த 10ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் தான் எது போல அப்படின்ற விஷயத்த சொல்லும். இப்போ நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வகையில் நம்ம பேசின்னு இருக்கிறதால ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல காரக கிரகம் குரு மற்றும் ராகு, இந்த 2 கிரகம் தான் ஏற்றுமதி இறக்குமதிக்கான காரக கிரகம் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பாவ ரீதியாக 3, 9, 12, ஏன்னா 3, 9, 12 தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்டிங் பண்ணுறதை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதனால் 3, 9, 12 இந்த பாவங்களை குறிக்காட்டினா அந்த ஜாதகரால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த வகையில் தன்னுடைய தொழிலை செய்யலாம் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கான விஷயங்க. ஸோ அதனால் இந்த பகுதியில் ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த பிஸ்னஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்ஸு. ஜாதகப்படி ராகு மற்றும் குரு இந்த வீடுகள் 10ஆம் பாவத்துடைய தொடர்பில் நம்ம கனெக்ட் ஆகணும். அதே மாதிரி பாவ ரீதியாக 3, 9, 12 இந்த பாவங்களுடைய தொடர்பில் ஏற்படுத்துச்சுன்னா அந்த ஜாதகரால் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த வகையில் தன்னுடைய தொழிலை செய்யக்கூடிய ஒரு ஜாதகர் அப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.